சாமான பூரா கையில கொடுத்தார், மீனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். மீனை கொண்டு வர முடியல, ஊரு பூரா நாறுது, தெருவே நாறுது. வீட்டுக்கு வந்தார், அந்த அம்மாட்ட சொன்னார், எம்மா சீதேவி இப்படி நடந்து போச்சு. அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது எல்லாரும் மூக்குல கை வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு நாட்டம், பெரிய மீன். அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் இன்னைக்கு நம்ம ரிசுக்குனா, அந்த ரிசுக்கு ரப்பு கொடுக்கும் போது நம்ம சந்தோஷமா ஏற்கணும். நாங்கள் அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அவனை அறிந்தால் வாழ்க்கையே நிம்மதி. கொடுப்பதெல்லாம் அவன் என்று நான் புரிந்து கொண்டால் பிரச்சனையே இல்லை, யாரின் மீதும் விரோதங்கள் இல்லை, யாரையும் கடிந்து கொள்ள மாட்டேன். கொடுப்பதெல்லாம் அவன், நான் நிறைவுபடுத்துவேன். நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தோடு நான் நிறைவுபடுத்துவேன். சங்கை மிக்கவர்களே, அந்த மீனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மீன் கடல்ல பிடித்த போது நம்ம பேர் அல்லாஹ் எழுதி கொடுத்திருக்கிறான். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது நாற்றம் என்றெல்லாம் பார்க்கல, அதை கழுகுனாங்க, சுத்தமாக்குனாங்க, அதை விசுமி சொல்லி அறுக்கிறாங்க. அப்படியே மெய் செலுத்து போயிட்டான், வியந்து போறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் கணவர் வந்து நிக்கிறார். உள்ளே முட்டை, கோழியின் முட்டையை போல் வெண்மையான ஒரு பொருள், எங்க ஏதோ புதுசா இருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தால் மிகச்சிறந்த அருமையான அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் விலை மதிக்க முடியாத கல்லை வைத்திருந்தான். விலை மதிக்க முடியாத கல், கோழி முட்டை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. வீடே பளபளப்பாக்குது அந்த கல்லை பார்த்து. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு விளங்குதுங்க, அல்லாஹ்வுடைய உதவி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. வறுமை இல்ல, தரித்திரம் இல்ல, நம்மளை இன்னும் அவன் கைவிடல. நான் என் ரப்பு கைவிடுவான்னு நினைக்கவும் இல்லைன்னாங்க. அல்லாஹ் எங்க குடும்பத்தை அப்படி வாழ வைத்து விடு ரப்பே. நான் என் ரப்பை புரிவதுதான் வாழ்க்கை, அதில் தான் என் அழகு, அதில் தான் என் நிம்மதி, அதில் தான் என் வாழ்க்கையின் சந்தோஷம். இன்னைக்கு நிம்மதி இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், வாழ்க்கையை இழந்தேன். ஏன்? அவனை நான் அறிந்து கொள்ளாததால் நடப்பதெல்லாம் கசப்பாக தோன்றியது. இருப்பவர்கள் எல்லாம் வெறுப்பாக காட்சியளித்தார்கள். இவன் எனக்கு விரோதி என்று பார்த்தேன், அவன் வெறுப்பானான். இவன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று பார்த்தேன், அவன் எதிரியானான். இல்லை இல்லை, எல்லா பிரச்சனையையும் நடத்துபவன் என் ரப்பு என்று பார்த்தேன். யாரின் மீதும் விரோதம் இல்லை, கசப்பு இல்லை. நான் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், வாழ வேண்டும், எல்லோர்களோடும் அன்போடு வாழ வேண்டும். என் வீட்டுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். என் மனைவி, அவள் மீது நான் அன்பு, அவள் என் மீது அன்பு, என் பிள்ளைகள், அவர்களோடு எனக்கு நேசம், என்னோடு அவர்களுக்கு நேசம், எல்லாம் நீடிக்க வேண்டும். எப்போது நடக்கும் எந்த செயலையும் இவரால் என்று நீ பார்க்காத வரையிலும் அந்த சந்தோஷம் தொடரும். இவர்தான் அதற்கு காரணம் என்று மனிதனை பார்த்தால் உன் சந்தோஷத்தையே அல்லாவின் புறத்திலிருந்து மௌத்தாக்கப்பட்டு. நடத்ததற்கும் நடப்பதற்கும் மனிதர்கள் காரணம் இல்லை. நான் நிறைவாக சொல்வேன், அந்த கோழி முட்டை போல் ஜொலிக்கும் அந்த கல்லை, முத்து, அது அருமையான முத்து. ஒரு முத்து எப்படி ஜொலிக்கும்? முடுத்த பார்க்கவே இல்லையே, எப்படி தெரியும்? அது நம்ம பார்க்கல. அந்த அம்மா சொன்னாங்க, நல்ல விலைக்கு போகும் நினைக்கிறேன். அவர் சொன்னார், என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் முத்து வியாபாரி, அவர்கிட்ட போய் கேட்போம். நேரம் அங்கிருந்து அந்த நண்பர்கிட்ட கொண்டு வந்தார். எப்பா இது என்னன்னு பாரு. அவர் பார்த்தார், இது நல்ல முத்துப்பா, என்ன ரேட்டுக்கு போகும்? 20,000 திருகத்துக்கு போகும்னார். எவ்வளவு? 20,000 திருகம். வாங்கினது ஒரு திருகத்தை கூட கொடுக்கல, வீட்டுல இருந்த பழைய பெட்டி சட்டியை கொடுத்துருக்கு. பழைய பெட்டி, உடஞ்ச ஜாமா, 20,000 சொல்லிட்டு சொன்னார், 20,000 நான் உடனடி கேஸ் தந்துருவேன். இதை விட நீ கொஞ்சம் கூடுதல் காசு வேணும்னா இதை விட பெரிய வியாபாரி ஒருத்தர் இருக்கிறார், நீ என் நண்பன், துரோகம் செய்ய விரும்பல, அவர்கிட்ட போனா இதை விட மதிப்பு கூட. எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், மண்ணு எப்படி அழகா இருக்கும். இன்னைக்கு 20,000 நான் தான் தர்றேன், மத்தவன்ட போனா அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி கவுக்கிறவங்க வாழும் காலம், புரட்டி போடுபவர்கள் வாழும் காலம், ஏமாற்றுபவர்கள் வாழும் காலம் இன்றைக்கு பல பேர்களை பாதித்திருக்கிறது. அல்லாஹ் அழகான மனிதர்கள் வாழ தௌஃபீக் செய்வானாக. 20,000 ரெடி கேஸ். ஆனா இதை விட கூட கிடைக்கும்பா. அதுக்குள்ள ஆள் ஒருத்தர் இருக்கார், என் நண்பர்,
அங்க போய் வேணா நீ பாரு. அந்த அடையாளத்தை கொடுக்க நேரம் அங்க வந்தார், அவர்கிட்ட காட்டினார். அவரு பார்த்தார், முத்த பார்த்து, சூப்பர் முத்துப்பா, நல்ல மதிப்பு, 40,000 தருகிறேன், டபுள் மடங்கு, ரெடி கேஸ். அவர் சொன்னார், 40,000 தான் என்னால தர முடியும், இதை விட கூடுதல்னா இன்னொரு வியாபாரம் இருக்கிறார், அங்க போனார். இதை விட கூடுதல் இன்னொரு வியாபாரி. முத்துக்கெல்லாம் கற்களுக்கு விலை மதிப்பிடவே முடியாது, விலை மதிக்க முடியாது, கல்லினுடைய தரம். அங்க போனார். அவர் சொன்னார், இதுக்கு 1,20,000 திர்ஹம் தருகிறேன், 1,20,000. ஆனா இதை விட எங்க போனாலும் கூடுதல் கிடைக்காதுன்னார். எப்படிப்பட்ட மனிதர்கள்! 1,20,000 இந்த முத்தின் மதிப்பு, இதை விட கூடுதல் எங்கு போனாலும் கிடைக்காது. ஆனா இது நான் ரெடி கேஸ் ஆட்டே உனக்கு தர்றேன்னார். அப்படியே கையில கொடுக்கிறார், வாங்குறார். 1,20,000 திர்ஹத்தோடு வீடு வருகிறார். அந்த காசை கொண்டு மனைவிக்கு முன்னால் காட்டிய போது அந்த அம்மா அதை வாங்கல்ல, தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்கு சுஜூதில் விழுந்தார்கள். ரப்பே, உலகத்தில் யார் கண்களிலும் எங்கள் வறுமை தெரியவில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கூட என் பிள்ளைகள் பசித்திருப்பது தெரியாது, என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என் உடன் பிறந்த சகோதரனுக்கும் கூட எங்கள் வீட்டின் வறுமை தெரியாது. ஏன் தெரியுமா? நாங்க நல்லா இருக்கிறோம் அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நீ எங்களை வறுமையில் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாய். நீ கொடுத்த சோதனையை இன்னொரு வருடத்தில் சொன்னால் அவர்கள் உன்னை குறை கண்டு விடக்கூடாது என்பதற்காக என் தாயிடத்திலும் குடும்பத்திலும் நான் மறைத்தேன். அல்லாஹ், என் அண்ணன் கூட வறுமையில் இருக்கிறோம் நான் போய் சொல்லல. அல்லாஹ்வுக்கு பிரிய என்ன தெரியுமா? மறைக்க வேண்டிய சில காரியம், அதில் அவன் கொடுத்த சோதனையையும் கஷ்டத்தையும் மறைப்பது சுன்னத்து. நாங்க நபிகள் நாயகம். நமக்கு பெரிய விஷயம் ஊரு பூரா சொன்னா தானே தூக்கம் வரும். எங்க ராத்திரி பூரா பிரஷருங்க, தூக்கமே இல்லை. காலையில போன் அடிச்சு சொல்லிடுறது. விஷயம் தெரியுமா? நேத்து நைட்டு பிரஷரு, அதனால சுபு கூட வரல. அவரு 10 பேர்ட்ட சொல்வார், முன்னால 10 பேர்ட்ட தான் நோயை சொன்னோம், இன்னைக்கு போன் வந்த பின்னால 10 பேர்ட்ட இல்ல 100 பேர். அதுல சில பேர் மெசேஜையே பாஸ் பண்ணிடுறாங்க. ராத்திரி பூரா படாத பாடுபட்டுட்டேன். என் பெருமான் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்கும் துன்பத்தையும் சோதனையையும் இன்னொரு இடத்து நீ மறைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் உடனடியாக அதை தீர்த்து வைப்பான். அல்லாஹ் மறைக்க தௌஃபீக் செய்வானால். நான் நிறைவுபடுத்துகிறேன், 1,20,000 திர்ஹத்தை அல்லாஹ் அந்த வீட்டு வாசலில் கொண்டு கொட்டினான். நான் வறுமையை மறைத்தேன். அல்லாஹ் அவன் கண் திறந்திருந்தது, அவன் கண் திறந்திருந்தது. லா தாஹுதுலி சினத்து வலா நௌம். நீ தூங்கினாய் அடியானே, அல்லாஹ் சொல்வானா, நீ தூங்கினாய், நான் தூங்குவதில்லை, எனக்கு சிறு தூக்கம் கூட வருவதில்லை. நீ தூங்கினாய், உன் தூக்கத்திலும் நான் உன்னை கண்காணித்தேன் என்றான். நான் தூங்கும் போது யாரும் என்னை கண்காணிக்க மாட்டாங்க, என் ரப்பு அப்போது என்னை கண்காணிக்கிறான். இத்தனை அழகான ரப்பை வைத்துக் கொண்டு ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? ஏன் இயங்குகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? நாளை என்ன நடக்கும் என்று எதற்கு பயம்? நாட்டிலும் வீட்டிலும் எதுவும் என் ரப்பின் நாட்டம் இல்லாமல் நடக்கவே நடக்காது என்று உறுதி சொல்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, நாட்டிலும் வீட்டிலும் என் ரப்பின் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏன் பயம்? ஏன் கவலை? ஏன் துன்பம்? ஏன் மனப்போராட்டம்? ஏன் மன உளைச்சல்? ஏன் அப்படி ஏங்கி ஏங்கி பிரஷர் கூடுகிறது, சுகர் கூடுகிறது? வேண்டாம். அவன் நடத்துவதெல்லாம் ஹைரானது, நனவானது. நம்முடைய ரப்பு சக்தி மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், நமக்கு எது தேவை என்று அறிந்தவன், எப்போது தேவை என்று அறிந்தவன், எப்போது கொடுத்தால் நல்லது என்று விளங்கியவன். நான் இப்போதே கேட்டேன், அவன் சொன்னான், இப்போது கிடைத்தால் அது உனக்கு ஆபத்து, நான் விரும்பும் போது தருவேன் என்றான். அவன் கொடுக்கும் போது நான் வாங்குகிற வரையிலும் காத்திருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும், புலம்பக்கூடாது, அவனை மறக்க கூடாது. அவன் கொடுப்பான், அப்படி இன்னொருவரால் கொடுக்க முடியாத அளவிற்கு கொடுப்பான். என்னை உயர்த்துவான், அதற்கு மேலே உயர்வதற்கு இடமே இல்லாத அளவுக்கு உயர்த்தி விடுவான். வாழ்வோம், அவன் அருளை சுமந்து வாழ்வோம். பட்டம் கொடுக்கிற இந்த பெரும் நிகழ்வில் எங்கள் பட்டம் பெறுகிற ஆலிமாக்களே, இங்கே வந்திருக்கிற எங்களை எல்லாம் பார்த்தெடுத்த எங்கள் வீட்டு பெண்களே, சகோதரிகளே, இங்கே குழுமி இருக்கிற அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் அருளுடையவன். எனக்கு நலவை மட்டுமே அவன் நாடுவான். உனக்கு நடப்பதெல்லாம் நனவாக நான் நடத்துகிறேன். கஷ்டம் நடக்குமா? ஒபிமா கசபத் ஐத்,
ஒரு ஆயத்துல ஐதின் நாஸ், ஒரு இடத்துல ஐதீக்கும், நீங்க செய்யற செயல் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு, கஷ்டத்துக்கு நீங்க காரணம், கொடுப்பது நான் என்கிறான். அல்லாஹ் எல்லாரையும் விளங்க வைப்பானாக, அருளோடு வாழச் செய்வானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக. கொடுக்கப்பட்ட நேரம் மிகச்சரியாக முடிவதால் 10 மணிக்கு ட்ரெயின், அவங்க பயந்தாங்க பொறுப்பாளர்கள், 10 மணிக்கு ட்ரெயின் 9 மணிக்கு புறப்பட்டா தானே பிடிக்கலாம். நான் சொன்னேன், ட்ரெயினே போனாலும் பரவாயில்லை, நிகழ்ச்சி அழகாக இருக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் பல 100 மைலுக்கு அப்பால் இருந்து நிறைய ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் சிரமங்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவங்க அருள் பெற வேண்டும், அல்லாஹ்வை இதயத்தில் சுமந்து விடை பெற வேண்டும். எங்கள் மதீனா மஸ்ஜிதும் அதன் நிர்வாகிகளும் இமாம்களும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பெரிய கூலியை பெற வேண்டும். இதன் பேராசிரியர் பெருமக்களுக்கு அல்லாஹ் அழகான கூலி வழங்க வேண்டும். எப்படிப்பா கூலி வழங்குவா? அந்த பட்டமளிப்பு விழாவில், ரப்பே உன்னுடைய நியாமத்தை விளங்கினேன் மட்டும் இல்லை, இவ்வளவு நாளா உங்கூட நான் அழகா நடக்காம போயிட்டேனே என்று நான் கவலைப்பட வேண்டும். இவ்வளவு நாளா நீ அழகாக நடந்தாய், நான் உன்னை அறியாமல் அழகாக நடக்கல, உன் மேலேயே வருத்தப்பட்டுட்டேன். அல்லாஹ் உன் மேல வருத்தப்படுவது ஆரோக்கியம் அல்ல, அது தவறானது, இன்றைக்கு நான் விளங்கினேன் என்று அல்லாஹ் அவனை விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. இரவும் அவன் நினைவாக்கி தருவானாக, பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஒரு நிமிடம், ஒரு வினாடி அவனை மறக்கும் நேரமாக இருந்தால், கருணை உள்ள ரப்பே அந்த நேரத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அவன் நோயை கொடுத்தான், சில பேருக்கு சோதனையை கொடுத்தான், அவன் கொடுத்ததெல்லாம் கீழே விழுந்தோம், காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு, கை ஒடிஞ்சிச்சு, கால் ஒடிஞ்சிச்சு. அவன் கொடுத்ததெல்லாம் உன்னை அழகாக்குவதற்கும், உன்னை மன்னிப்பதற்கும், இனி ஒரு அழகிய வாழ்க்கையை தருவதற்கும். புரிந்து கொள்வீர்களேயானால், அதனால சோதனை தான் கேட்க கூடாது, தந்தால் அவன் கொடுத்தால் நல்லதுதான் கொடுப்பான், இனி என் வாழ்க்கை திரும்பிடும், நல்லதாக திரும்பும் என்று நீங்கள் உணருங்கள். அந்த உண்மையை அல்லாஹ் உணர தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்தில் பறக்க செய்வானா, சுகத்தில் பறக்க செய்வானா. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் இரக்கமுள்ள ரப்பே பரக்கத் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளை உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் கண்கலங்காமல் வாழ வேண்டும், கண்குளிர்ச்சியாக வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வாசம் தழும்பி அன்னலாரின் சுண்ணத்தில் உன் நினைவில் நின்று வாழ வேண்டும். தௌஃபீக் செய்வாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. நாங்கள் வாழும் காலம் வரையிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரி செலவிலிருந்து பாதுகாப்பாயாக, சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. நாங்கள் முடங்கிவிடக் கூடாது அல்லாஹ், படுக்கையில் விழுந்து விடக்கூடாது அல்லாஹ், யாருக்கும் சுமையாகிவிடக் கூடாது அல்லாஹ், பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியேன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமா பெருமக்கள், ஹதரத் ஆதம் சபியுல்லா, ஹதரத் தாமத் பரக்காத்துகும் போன்றவர்கள் இங்கே வருகை புரிந்த எல்லோரின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து கியாமத் வரைக்கும் இந்த மதரசா பொலிவோடு நடக்க வேண்டும் என்று இருகரம் என்று துஆ செய்து என் வார்த்தைகளை, பட்டமளிப்பினுடைய சிறப்பான இந்த வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.